வணக்கம். இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதத்தின் மகிமை, செய்யும் முறை, எந்த நேரத்தில் செஞ்சால் இந்த வருஷத்தில் ரொம்பவே நல்ல பலன்களை பெறலாம், என்னென்ன பலகாரங்கள் செஞ்சு நம்ம நைவேத்தியம் செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வரலட்சுமி நாளன்னைக்கு செல்வாக்குக்கும் அதிபதியான வரலட்சுமியை வணங்குறது ரொம்பவே சிறப்பு. வரலட்சுமி தேவி யாருன்னா மகாலட்சுமி தேவியோட ஒரு அம்சம், விஷ்ணு பெருமாளோட துணை. இவங்க பால்கடலை தேவர்கள் கடைஞ்ச போது அதிலிருந்து தோன்றினவங்க. அதனாலேயே இவங்களோட மேனி எப்படி இருக்கும்னா பால்கடல் வண்ணத்தோடு இருக்கும். இவங்க அணியிற உடையும் வெண்ணிற ஆடையை உடையிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. வரலட்சுமி தேவி இவங்களுடைய பக்தர்களுக்கு வேண்டிற வரத்தை தரதுனால இவங்கள வரலட்சுமி அப்படின்ட்டு அழைக்கிறோம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நாம் இவங்களை வணங்கணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளை வழங்கின பலன் நமக்கு கிடைக்கும். அஷ்டலட்சுமியும் வரலட்சுமியும் சேர்த்து அன்னைக்கு நம்ம 9 லட்சுமியை நம்ம வழிபடுறோம். அதுக்கு சமமாக சொல்கிறாங்க. இந்த விரதத்தை பெண்களும் இருக்கலாம், ஆண்களும் இருக்கலாம். அதிகமாக சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் இருக்கிறாங்க. சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனின் ஆயுளுக்காகவும் குடும்ப நிம்மதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. கன்னி பெண்கள் தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், நல்ல வளங்கள் கட வேண்டும், என்ன வர வேண்டுமோ அந்த வரத்தை நம்ம அன்னைக்கு நினச்சி வேண்டிக்கலாம். இந்த பூஜை வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வரும். அதாவது ஆவணி அப்படி இல்லாட்டி ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முதல்ல வர ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். அந்த நாளில் செய்ய முடியாதவங்க அதே மாதத்தில் வர ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நவராத்திரி பூஜை செய்கிறோம் இல்லையா, அன்னைக்கு கூட இந்த பூஜையை நம்ம செஞ்சு வரலட்சுமியோட அருளை பெறலாம். இந்த விரதத்துக்கு ஒரு கதை சொல்லப்படுறது. அது என்ன கதை அப்படின்னா, பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டாங்களாம், பெண்கள் அவங்க விரும்பின வளம் எல்லாத்தையும் சௌபாக்கியம் எல்லாத்தையும் அடையிறதுக்கு ஏதாவது விரதம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்ட பொழுது சிவபெருமான் தான் இருக்குது, அதாவது ஆவணி மாதத்தில் இது மாதிரி வரலட்சுமி விரதம் அப்படின்ட்டு ஒரு விரதம் இருக்குது. இந்த விரதம் ஏன் ரொம்பவே மகிமை வாய்ந்தது அப்படின்னா, குந்தி நகரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவனை தெய்வமாக பாவிச்சாங்க. மாமியார் மாமனாருக்கு ரொம்பவே பணிவுடை செஞ்சு அவங்கள ரொம்பவே மதிப்பும் மரியாதையோடு பார்த்துக்கிட்டாங்க. இதனால் மகிழ்ச்சி அடைந்த மகாலட்சுமி சாருமதி அந்த பெண்ணிடம் கனவுல தோன்றி இந்த நாள், அதாவது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மற்ற பெண்களோட கலந்து இதை மாதிரி பூஜை செஞ்சு என்னெல்லாம் வளம் வேண்டுமோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருள் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சாமி கனவுல தோன்றி அந்த சாருமதி பெண்ணிடம் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் இந்த கனவை அவங்களுடைய கணவங்கிட்ட எடுத்து சொல்லியும் மற்ற பெண்களிடம் எடுத்து சொல்லியும் வரலட்சுமி பூஜையை செஞ்சாங்களாம். முதல் நாள் 2 நாள் 3 நாள் அதை மாதிரி தொடர்ந்து செஞ்சாங்களாம். ஒரு நாளும் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கிடைக்க வந்துச்சான். அதை பார்த்துட்டு போய் மற்ற பெண்களும் அதே மாதிரி பூஜை செஞ்சு வாழ்க்கையில் ரொம்பவே முன்னேற்றத்தையும் நல்ல சௌபாக்கியங்களையும் அடைஞ்சதா சிவபெருமான் தேவிகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் வரலட்சுமி விரதம் தோன்றியதுக்கான கதை. இது இந்த வருஷம் எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, வரலட்சுமி பூஜையை ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் செஞ்சால் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக நல்ல பலன்களை தேவி நமக்கு அருள்வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பூஜை செய்கிறதுக்கு ஒரு 4 லக்னம் சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னம், அந்த நேரத்தில் சிம்ம லக்னத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னா 6 மணிலேருந்து 7:35 மணி வரைக்கும் காலம்பரை அந்த டயத்தில் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா விருச்சிக லக்னம், அது 11:43 1:55 வரைக்கும் மதிய நேரத்தில் செய்கிறது. கும்ப லக்னத்தை பார்த்திங்கன்னா 5:55 7:37 மணி வரைக்கும் மாலை நேரத்தில். நைட்டில் ரிஷப லக்னத்தில் 12:05 2:07 வரைக்கும் இருக்குது. இந்த நாளத்தில் எந்த டைமிங்கில் வேணாலும் நீங்கள் பூஜையை செய்யலாம். கண்டிப்பாக மிட் நைட்டில் யாரும் செய்ய முடியாது. 3 நேரம் இருக்கு இல்லையா, அதில் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம்.
ரொம்பவே வந்து சிறப்பான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் தான். சாயங்கால நேரத்தில் கும்ப லக்னத்தில் உள்ளதில் வந்து செய்கிறது ரொம்பவே விசேஷம். அம்மனோட மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்க அதிக சக்திகள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை 3 நாளுமே சின்ன சின்ன பூஜைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அப்படி முடியாதவங்க ஒரே நாள், அதாவது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கூட ஒரே ஒரு பூஜையாக கூட செஞ்சுக்கலாம். முதல்ல வியாழக்கிழமை என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெறும் க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும்தான். வீடை நல்லா அலசிட்டு வாசல் படி கதவுகளுக்கு வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் வச்சிடலாம். பூஜை ரூமையை நல்லா அலங்கரித்து விளக்குகளுக்கும் நல்லா விளக்கிட்டு சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு வச்சிடணும். ஏன் அப்படி பொட்டுலாம் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வராங்க, அவங்கள வரவேற்கிறதுக்காக நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை வைக்கணும். க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வடகிழக்கு அப்படி இல்லாட்டி கிழக்கு பக்கமாக ஒரு மண்டபம் அமைக்கணும். மண்டபம்னா ஒன்றும் இல்லை, ஒரு டேபிள் இல்லை கீழே நீங்கள் சாமியை வைக்கிறதா இருந்தால் கூட கிழக்கு பார்த்து ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோவை இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மோடை மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அதில் நல்லா அலசிட்டு கோலம் போட்டு ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோவை தேர்ஸ்டே அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்து வச்சிடணும். மகாலட்சுமி ஃபோட்டோவை அதுமாரி கிழக்கு பார்த்து வச்சோன்னே சாமிக்கு அலங்காரம், பூ அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு, உங்களால் முடிஞ்சதுன்னா கூட நீங்கள் வாழை இலையில வந்து சின்னதாக ஒரு வாழை கன்று கூட வச்சு நம்ம வந்து அந்த லக்ஷ்மி ஃபோட்டோ கிட்ட வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து அன்றைக்கி பால் இல்லை ஏதாவது உங்களால் நைவேத்தியம் செய்ய முடிஞ்சதுன்னா செய்யலாம். இல்லை பழம் இல்லை பால் வச்சு சிம்பிளாக டெய்லிக்கும் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மறுநாள் நம்ம பூஜை மட்டும் செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மஞ்சள் கயிறு நமக்கு வந்து வேணும் பூஜை செய்கிறதுக்கு. மஞ்சள் கயிறு தனியாக உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கையில் வந்து அன்றைக்கி நோன்பு கயிறு கட்டுவாங்க. அந்த நோன்பு கயிறு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, மஞ்சள் கயிறில் சமமான இடைவெளி விட்டு 9 முடிச்சுகள் போட்டு அந்த கயிறு வந்து நம்ம கையில் கட்டிக்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் 9 முடிச்சுன்னா, அன்றைக்கி வந்து நம்ம 9 லக்ஷ்மிகளையும் நம்ம வணங்க போகிறோம். அதுக்காக வந்து சமமான இடம் விட்டு 9 முடிச்சு போட்டு அந்த இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் கயிறு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கையில் கட்டுற நோன்பு கயிறை யார் வேணாலும் கட்டிக்கலாம். சுமங்கலி பெண்களும் கட்டிக்கலாம், கன்னி பெண்களும் கட்டிக்கலாம். ஆனால் மஞ்சள் கயிறை வந்து சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் கட்டிக்கணும். அவங்களாவும் கட்டிக்கலாம், அப்படி இல்லை வீட்டில் உள்ள மூத்தவங்கள்ட்ட சொல்லி கட்டிக்கலாம். ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கட்டிவிட சொல்லிடலாம். அது கூட தட்டில் என்னெல்லாம் வைக்கலான்னா, 9 வெத்தலை, 9 பாக்கு, 9 வாழைப்பழம், 9 பேரிச்சம்பழம், மஞ்சள், குங்குமம் அந்த டப்பா மாதிரி இருக்கும்ல அந்த டப்பா, அப்புறம் வந்து கருவமணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் முதல் நாள் ரைட்டே ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி முகத்தை வந்து நம்ம வைக்க போகிறோம் ஒரு கலசத்தில். அந்த கலசத்தையுமே முதல் நாளே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கலசத்தை வந்து ஒருத்தவங்களும் ஒரு விதமாக வைப்பாங்க. நான் ஒரு 3 முறை சொல்கிறேன், எது உங்களுக்கு வசதியோ அதை மாதிரி செஞ்சுக்கலாம். கலசத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் வெறும் இந்த 3த்தை மட்டும் போட்டு வச்சுருவாங்க. இது வந்து ஒரு முறை. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குங்குமம், மஞ்சள், ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காஞ்ச திராட்சை அதெல்லாம் வந்து ஒரு இதில் போட்டு வைப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி ஊற்றாமல் பச்சரிசி, எலுமிச்சப்பழம், 9 வெற்றலை, 9 பாக்கு, 9 மஞ்சள், காஞ்ச திராட்சை, அச்சு வெல்லம், கருவமணி, அப்புறம் வந்து ஒரு காசு, இதையும் செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி ஊற்றி அதில் வந்து மஞ்சள், சந்தனம், குங்குமம், வெள்ளிக்காசு, தங்க காசு, மஞ்சள், அந்த கட்டி மஞ்சள் இருக்குல்ல அது, அப்படியும் செய்வாங்க. நமக்கு வந்து என்ன வழக்கமோ இல்லை நீங்கள் புதுசாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கலசத்தில் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் வந்து மஞ்சளை நல்லா தடவி அந்த கலசத்தில் வைக்கணும். அப்புறம் வந்து மா இலை, வேப்பிலை, அரச இலை, இது 3 கிடச்சதுன்னா இது 3த்தையும் அந்த தேங்காவை அப்படியே சுற்றி வைக்கலாம். இல்லை மா இலை மட்டும் கிடச்சதுன்னா வெறும் மா இலை மட்டும் வச்சிடலாம்.
தேங்காய்க்கு முன்னாடி ஒரு குங்குமத்தால் ஒரு புள்ளி பொட்டு வச்சுருங்க. பட்டு துணி இல்லாட்டி பட்டு புடவை இல்லாட்டி பட்டு ப்ளவுஸ் பீட்டு எதுவாக இருந்தாலும் அந்த அம்மனோட சிலை வந்து மூஞ்சி சிலை வந்து கடையிலேயே விற்கும். அதை வாங்கி தேங்காய் வந்து ஃபுல்லாக உடைக்காமல் அந்த கொஞ்சம் தோலோடு இருந்துச்சுன்னா அதில் அப்படியே ஊக்கு மாட்டி விட்டுட்டு இந்த ப்ளவுஸ் பீட்டு இந்த இதெல்லாம் வந்து அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா லக்ஷ்மியோட உருவம் வந்து வந்துடும். மேலே குடுமியை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பூவால் வந்து அலங்காரம் பண்ணிடலாம். அந்த கலசத்துக்கு வந்து அப்போவே முடிஞ்சால் பூ போட்டுடலாம். இல்லை நகை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நகை மாதிரி நம்ம அம்மனை வந்து அலங்கரிச்சிக்கலாம். ஜடை கூட பின்னி முன்னாடி கூட அந்த ராக்கு இதெல்லாம் வச்சு அதை கூட வச்சுக்கலாம். கலசமும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கான பூ பழம் பிரசாதத்துக்கு நெய்வேத்தியம் என்னென்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். அதையும் நம்ம முடிஞ்ச அளவு நாளே அந்த பூரணம் இட்லி மாவு அரைக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன பூஜைக்கு வந்து நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படின்னா உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். 3, 5, 7 அந்த கணக்கில் முக்கால்வாசி செய்வாங்க. பச்சரிசி இட்லி, பருப்பு சாதம், மெதுவடை, தயிர் வடை செய்யலாம், மசால் வடை, பருப்பு பூரணம் வச்சு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, அப்பம், பாயாசம், சர்க்கரை பொங்கல், கேசரி, போலி, சுண்டல், வெரைட்டி ரைஸ் என்ன வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சு அம்மனுக்கு படைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பலகாரங்களை நம்ம வச்சு படைக்கலாம். இதுக்கு நாள் என்னென்னலாம் செய்யணும், பூரணம் செஞ்சு வச்சுக்கலாம், இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கலாம், அதை மாதிரி சுண்டலுக்கு ஊற வச்சிடலாம். அது மாதிரி என்னென்னு பார்த்துக்கோங்க. மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு பட்டு புடவை கட்டிக்கோங்க. நகை என்ன போட்டுக்கணுமோ அதை மாரி போட்டுக்கிட்டு செஞ்சுக்கோங்க. பூஜை வந்து முடிகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சவங்க சாப்பிடாம இருங்க. இல்லை பழம் பால் அதை மாதிரி கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சோம் இல்லையா, ஒரு கிழக்கு நோக்கி, அங்கே வந்து மறுபடியும் லைட்டாக தண்ணி போட்டு அலசிட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு இலையை வச்சு இலை மேலே பச்சரிசி வைக்கணும். பச்சரிசி அப்படியே வச்சுட்டு அது மேலே நம்ம நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கலசம், அதாவது லக்ஷ்மியை அதில் வந்து நம்ம வச்சிடணும். அந்த அரிசிக்கு மேலே அந்த கலசத்தை வச்சிடணும். மகாலட்சுமிக்கும் ஒரு மஞ்சள் கயிறை கட்டி விடலாம். 2 சைடையும் குத்து விளக்கு என்னென்ன விளக்குல நீங்கள் வச்சு ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா விளக்குகளையும் ஏற்றி வச்சிடலாம். ஏற்றி வச்சுட்டு மஞ்சளை கொண்டு கூம்பு மாதிரி நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அதை மாதிரி பிள்ளையார் பிடிச்சி அதையும் கலசத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சைடு வச்சுடுங்க. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா இடையில வந்து நம்ம எந்திரிச்சு எதுவும் இப்போ எடுக்க வேண்டாம். லக்ஷ்மி தேவி அதாவது கலசம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கணும். பிரசாதம், அந்த கங்கணம், கழுத்தில் கட்ட வேண்டிய அந்த தாலி கயிறு, பூ பழம், பூஜை செய்ய வேண்டிய எல்லா பொருட்கள், சாம்பிராணி, சூடம், பத்தி எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு விளக்கேற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விநாயகருக்கு தான் வந்து பூஜை செய்ய போகிறோம். முதல் கடவுள் அவர் தான். அவரை நம்ம வேண்டிக்கணும். இந்த பூஜை வந்து நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு அவங்களுக்குரிய சோஸ்திரத்தை நம்ம சொல்லி பூவை எடுத்து அந்த பிள்ளையார் மேலே நம்ம வைக்கணும். விநாயகர் பூஜை முடிஞ்சோடனே நம்ம வந்து கலசத்துக்கு அதாவது லக்ஷ்மிக்கு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம். அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம். வரலட்சுமி விரதம் அப்படின்ட்டு வரலட்சுமி மந்திரம் அப்படின்ட்டு நெட்டில் போட்டால் நிறையா மந்திரங்கள் வருது. அதை கூட நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லை சொல்ல முடியாதவங்க பாட்டு கூட மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாட்டு கூட நம்ம வந்து போட்டுடலாம். ஒவ்வொரு நாமமும் சொல்ல நம்ம வந்து பூவை எடுத்து அந்த கலசத்துக்கு அதாவது லக்ஷ்மி மேலே நம்ம போட்டு நம்ம வேண்டிக்கணும். வேண்டிட்டு எல்லா ஸ்லோகமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஆரத்தி எடுக்கணும். விநாயகருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் வந்து தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு கடைசியாக வந்து நம்ம ஆரத்தி வந்து எடுக்கணும். மஞ்சள், குங்குமம், வெத்தலை அதில் வந்து ஆரத்தி எடுத்து ஆரத்தி உள்ள பாடலை வந்து நம்ம பாடிட்டு பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சிடலாம். நல்லா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு கையில் கட்ட வேண்டிய அந்த கங்கணத்தையும் கழுத்தில் கட்ட வேண்டியதை கயிறையும் நம்ம வந்து கட்டிக்கலாம். சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு தாம்பாளம் வந்து கொடுத்துடலாம். தாம்பாளத்தில் என்னென்ன இருக்குன்னா தாம்பூலத்தில் தேங்காய், வெத்தலை, பாக்கு, பூ, முடிஞ்சால் வந்து அந்த கண்ணாடி சீப்பு எல்லாம் சேர்த்து ஒரு செட்டாக இருக்கும், அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். முடிஞ்சவங்க ப்ளவுஸ் பீட் கொடுக்கலாம். அப்புறம் நெய்வேத்தியத்தை அவங்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கலாம்.
இதோட வந்து நான் வரலட்சுமி விரதம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நைட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுநாள் தான் வந்து அந்த கலசத்தை வந்து பிரிக்கணும். அதனால் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து விரதம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த கலசத்தோடு எடுத்து அரிசி பானை இருக்கு இல்லையா, அரிசி பானை இல்லை அரிசி டப்பா என்ன வச்சுருக்கீங்களோ அதில் வந்து அந்த கலசத்தை அப்படியே வச்சிடணும். அப்போ வந்து அன்னபூரணி அருளும் வந்து நமக்கு வந்து கிடைக்க பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வைப்பாங்க. வச்சுட்டு மறுநாள் மறுபடியும் சனிக்கிழமை ஏந்திரிச்சு எப்போதும் போல் குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை எல்லாம் ரெடி பண்ணி சாதாரண பூஜை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கலசத்துலேருந்து கலசத்துக்கு ஒரு வாட்டி தீபாரத்தனை காமிச்சிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு சின்னதாக பால் பழம் பூ நைவேத்தியம் வச்சுட்டு அதை வந்து நம்ம கழிச்சு எடுத்துடலாம். அரிசி போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வெல்லம் சர்க்கரை அதை மாதிரி என்ன போட்டிருக்கீங்களோ அதை வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சிருங்க. தண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து தீர்த்த மாதிரி தான் வீடு ஃபுல்லாக நம்ம வந்து தெளிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி செடி துளசி செடி கூட அதை வந்து ஊற்றிடலாம். இதோட வந்து வரலட்சுமி விரதம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த விரதத்தை வந்து எல்லாருமே இருக்கலாம். நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் டைம் தான் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வந்து சாமிக்காண்டி கண்டிப்பாக செய்யலாம். இவ்வளோ செய்ய முடியாது, நான் வந்து ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலம்பரை ஏந்திரிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சு அவங்கள குத்து விளக்கு வந்து அம்மனா நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தேவியை நினச்சிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச பலகாரங்கள் நைவேத்தியங்களை செஞ்சுட்டு மஞ்சள் கயிறு அந்த கையில் கட்டுற கயிறும் கழுத்தில் கட்டுற கயிறும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பால் பழம் பூ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாமியோட சோஸ்திரத்தை சொல்லிட்டு தீபாரத்தனை காமிச்சிட்டு அந்த கயிறை வந்து கட்டிக்கலாம். இப்படியும் கூட சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அது வந்து ஒருத்தவங்க இஷ்டத்தை பொறுத்தது. யார் வேணாலும் இதை செய்யலாம். நன்றி.